சி ஷார்ப்ல நிறைய இடங்கள்ல அசிங்க் அவைட் அப்படிங்கிறத 2 கீவேர்டையும் சேர்த்து பயன்படுத்தியிருப்போம். இதை பயன்படுத்துறதுடைய பெனிஃபிட் என்ன? எந்த மாதிரி சமயங்கள்ல இதை பயன்படுத்தணும்? இதுக்கு இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்க்கும் அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சின்க்ரோனஸ் அப்படிங்கிறதுடைய தமிழ் அர்த்தம் ஒத்திசைவான. அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறது ஒத்திசைவற்ற. அது என்ன சின்க்ரோனஸ்? சின்க்ரோனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 4 டாஸ்க்க பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? ஒரு வீட்ல நீங்க 4 டாஸ்க்க பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க மட்டும் அந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்க முடிப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்க முடிப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் 4வது டாஸ்க்க முடிப்பீங்க. ஸோ இப்படி ஒரு டாஸ்க்க முடிச்ச பிறகு தான் அடுத்த டாஸ்க்க உங்களால ஆரம்பிக்க முடியும். இத சின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அசின்க்ரோனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த வேலைய பார்க்கறதுக்கு பதிலா, உங்க கூட இன்னும் 3 பேரை சேர்ந்து 4 பேரா என்ன பண்றீங்கன்னா அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே பேரலா பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதாவது அசின்க்ரோனஸா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கிறதுனால எஃபிஷியன்ட்டாவும் பண்ண முடியும், உடனேவும் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ அதுதான் இந்த சின்க்ரோனஸ்க்கும் அசின்க்ரோனஸ்க்கும் இடையில உள்ள வித்தியாசம். இந்த அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம இந்த அசிங்க் அண்ட் அவைட் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்துவோம். சரிங்களா? அசிங்க் அவைட் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்துறது மூலமா மெயின் த்ரெட்டை என்ன பண்ண முடியும்னா பிளாக் பண்ணாமலே அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாஸ்க்கை நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்க இந்த விஷுவல் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தடை என்ன பண்ணியிருக்கிறோம்னா டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒன்று மெயின் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி 3 மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். வாஷிங் கிளாத் அப்படிங்கிற மெத்தட்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வாஷிங் கிளாத் இஸ் ஸ்டார்டட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா வாஷிங் கிளாத் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். அப்ராக்சிமேட்டா இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆக 3 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க டிலே வெயிட் அப்படின்னு சொல்லி 3 செகண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிளீனிங் கிளாத்ல வந்து 2 செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். தென் குக்கிங் ஃபுட் அப்படிங்கிற மெத்தட்ல 5 செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மெத்தட் எல்லாத்தையுமே மெயின் மெத்தட்ல கால் பண்றோம். மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட்னு போட்டுட்டு 3 மெத்தடையும் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். இதை நம்ம சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஏன்னா இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்றோம். சரிங்களா? இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆக எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டாப் வாட்ச் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டாப் வாட்சை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மெத்தட் எல்லாத்தையுமே கால் பண்றோம். தென் ஃபைனலா ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்னு சொல்லி வந்துட்டு தென் வாஷிங் கிளாத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகுது. தென் கிளீனிங் ஹவுஸ் ஸ்டார்ட்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன பிறகு 2 செகண்ட் வெயிட் பண்ணி கிளீனிங் ஹவுஸ் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. தென் குக்கிங் ஃபுட் ஸ்டார்டட். தென் 5 செகண்ட் வெயிட் பண்ணி குக்கிங் ஃபுட் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துட்டு தென் ஃபைனலா மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி பிரிண்ட் பண்ண பிறகு எவ்வளவு நேரம் அப்ராக்சிமேட்டா 10 செகண்டுக்கு மேல ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது 3 + 2 + 5 மொத்தமா 10 செகண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ 10 செகண்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெத்தட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டன்ட், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அது பேரலா ரன் ஆகலாம். அந்த பேரலா ரன் ஆகுறதுக்கு தான் நம்மளுக்கு உதவக்கூடியது இந்த அசிங்க் அண்ட் அவைட் கீவேர்டு. சரிங்களா? இந்த அசிங்க் அவைட் கீவேர்டை பயன்படுத்தி நம்ம அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அப்படி பண்றது மூலமா என்ன பண்ண முடியும்? டைம் ஆகிறத குறைக்க முடியும். ரிசோர்ஸ் லாக் ஆகிறதையும் நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த மெத்தட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அசிங்க் மெத்தடா மாத்த போறோம். சரிங்களா? வாய்ட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலா அசிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அசிங்க் தென் எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா டாஸ்கை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். சரிங்களா? தென் இந்த டாஸ்க் டிலேல சரிங்களா இங்க 3 செகண்ட் வெயிட் பண்ணணும். சரிங்களா? வெயிட் பண்ணணும். ஃபைனல்ல இருக்கக்கூடிய இந்த வெயிட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அசிங்க் வாஷிங் கிளாத் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற 2 மெத்தடையும் மாத்திக்கலாம். சரிங்களா? கிளீனிங் ஹவுஸ் அந்த மெத்தடையும் மாத்திக்கிறேன். தென் குக்கிங் ஃபுட் அப்படிங்கிற மெத்தடையும் மாத்திட்டு இந்த அவைட் அப்படிங்கிற கீவேர்டை இங்கேயும் போட்டுக்கிறோம். தென் இங்கேயும் போட்டுக்கிறோம். சரிங்களா? போட்டுட்டு இந்த வெயிட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அசிங்க் மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம இந்த மெயின் மெத்தட்ல கால் பண்ண போறோம். மெயின் மெத்தடை என்ன பண்ணிக்கலாம்னா அசிங்க் மெத்தடா மாத்திக்கலாம். சரிங்களா? அசிங்க் மெத்தடா மாத்திட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா
நம்ம ஆல்ரெடி கோடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இதை அன்கமாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாஷிங் கிளாத்துக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிளீனிங் ஹவுஸுக்கு ஒரு டாஸ்க்கு, தென் குக்கிங் ஃபுட்டுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 டாஸ்கையுமே என்ன பண்ணி விட்டுருந்தோம்னா அசின்க்ரோனஸாக ரன் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அப்படி அசின்க்ரோனஸாக ரன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த 3 மெத்தடும் அட் அ டைமில் ஸ்டார்ட் ஆகிடும். எவ்வளவு நேரம் அது எக்ஸிக்யூட் ஆக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தென் ஃபைனலாக அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பிறகு மெயின் மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆன உடனே வாஷிங் கிளாத்தும் ஸ்டார்ட் ஆகிட்டு, கிளீனிங் ஹவுஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குக்கிங் ஃபுட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஹவுஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. ஏன்னா அது 2 செகண்ட் தான் ஆகுது. வாஷிங் கிளாத் அப்படிங்கிறது 3 செகண்ட் ஆகுது. அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. தென் ஃபைனலாக குக்கிங் ஃபுட் அப்படிங்கிறது 5 செகண்ட். தென் அது ஃபைனலாக பிரிண்ட் ஆகுது. இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பிறகு மெயின் மெத்தட் கம்ப்ளீட் ஆகி எவ்வளவு நேரம் 5 செகண்ட் தான் ஆயிருக்கு. சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 செகண்டுக்கு மேலே ஆச்சு. பட் இந்த அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்ல பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் பக்கம் தான் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த அசிங்க் அவைட் கீவேர்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, அசிங்க் அண்ட் அவைட் 2 கீயையும் தனித்தனியாக பயன்படுத்தலாமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சி ஷார்ப் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அசிங்க் அண்ட் அவைட் 2 கீவேர்டையும் சேர்த்து தான் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.